வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 33. தன்யாவின் வார்த்தைகளை சிறிதும் ஜீரணிக்க முடியாமல் விக்கித்து நின்றவனின் இதயம் மூச்சுக்காற்றை சுவாசிக்க இயலாமல் திணறியது. என் அம்மாவின் வேதனையில் பிறந்தவனானான். துன்பத்தின் நினைவு சின்னம் என்றால் என்னை காணும் பொழுதெல்லாம் என் அம்மாவின் விழிகளில் வெறுப்புதானே தோன்றியிருக்க வேண்டும். மாறாக அந்த விழிகளில் ஒரு நொடி கூட என்மேல் எவ்வித சலிப்பும் தோன்றியதில்லையே. அந்த அளவுக்கு என்மேல் அன்பு வைத்திருந்தவர்களின் மனதை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் இவர்களின் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறளித்து விட்டேன். விழிகளில் நீர் பெருகி வழிய தனக்குள் மருகிய தருண் அடுத்த நொடி வேகமாக தன் அறைக்கு சென்று எல்லாவற்றையும் பேக் பண்ண ஆரம்பித்தான். தன்யா கூறுவதை வைத்து பார்த்தாள். இவர்கள் என் அம்மாவை என்னென்ன கொடுமையெல்லாம் செய்திருப்பார்களோ தெரியவில்லையே என்று அவனுடைய உள்ளம் உலைக்கலைமாய் கொதிக்க ஆரம்பித்தது. ஓரளவுக்கு எனக்கு நினைவு தெரிந்து அப்பா எங்கள் வாழ்வில் வந்த பிறகுதானே நானும் அம்மாவும் சிரிக்கவே ஆரம்பித்தோம். எங்களுக்கு தேவை என்று எதையும் கேட்கவே தேவையில்லாமல் பார்த்து பார்த்து செய்தவரை ஒரு நிமிடம் சிந்தை கலங்கியதால் விட்டு பிரிந்து வந்து விட்டேனே. அப்பா இன்னும் ஊரிலிருந்து வந்திருக்க மாட்டாரே. அவருக்கு நான் வீட்டை விட்டு வெளியேறியதை அம்மாவும் கருணும் தெரியப்படுத்தியிருப்பார்களா? கருண், ஐம் சாரிடா. இத்தனை நாட்களாக உன்னை வீட்டின் கடைக்குட்டியாக செல்லம் கொஞ்சி விட்டு இப்பொழுது அத்தனை வாரத்தையும் உன் தலையில் சுமற்றிவிட்டு வந்து விட்டேனே. நீ என்ன செய்கிறாய்? தனியாக அம்மாவை எப்படி சமாளிக்கிறாயோ தெரியவில்லையே என்று ஏதேதோ தனக்குள் பிதற்றியபடி விரைவாக காரை எடுத்தான் தருண். சத்தம் கேட்டு வீட்டினுள் இருந்து வெளியே எட்டி பார்த்த தன்யா அவனை தடுக்க முயலவில்லை. அவனும் அவள் நினைவில்லாமல் கிளம்பி விட்டான். இவர்களின் வாடை நம் வீட்டில் படாமல் இருக்க நம் குடும்பத்தில் இருந்து நான் ஒருவன் ஒதுங்கிவிட்டால் போதும் என்று எவ்வளவு பெரிய தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். என்னை பிரிந்து நீங்கள் அனைவரும் சில காலம் வருந்தினாலும் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணினேனே. ஆனால் என்னாலேயே இந்த பிரிவை முழுதாக 4 நாட்கள் கூட தாங்க முடியவில்லையே. எந்த நேரம் வெடித்து கிளம்புமோ என்றிருந்த உணர்வுகளை நொடி பொழுதில் அவள் பற்ற வைத்து விட்டாளே என்ற எண்ணம் தோன்றவும் இதயத்தில் தன்யாவின் முகம் நிழலாடியது. வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தவன் எனக்குள் இருந்த குற்ற உணர்விலும் பதட்டத்திலும் அவளிடம் எதுவும் சொல்லாமல் வந்துவிட்டேனே என்று வருந்தினான். சரி, இப்பொழுதிருக்கும் சூழ்நிலையில் என் மனம் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது அப்படியே இருக்கட்டும். அப்பா வந்த பிறகு இது தொடர்பாக முடிவு செய்வோம். நிச்சயம் தான் கிளம்பியதற்காக அவள் மகிழத்தான் செய்வாள், கோபிக்க மாட்டாள் என்று எண்ணியவனின் முகம் அவள் நினைவுகளில் இலகியது. வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவனின் இதய துடிப்பு தன்னால் எகிர ஏதோ ஒரு எண்ணத்தில் கிளம்பிச் சென்றவனின் மனம் தற்பொழுது தன் தவறை சுட்டிக்காட்டி இடித்துரைத்தது. நான் அந்த வீட்டிற்குத்தான் சென்றிருந்தேன் என்பது தெரிந்தால் அம்மாவின் வேதனை நினைவுகள் கிளறப்படுமா? இதை சொல்லாமலும் மறைக்க முடியாதே. தன்யாவின் பேச்சை எடுக்கும் பொழுது உண்மை வெளிவந்துதானே தீரும். ஆனால் அம்மா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் நான் எப்படி அவ்வீட்டு தொடர்பான பேச்சை எடுக்க முடியும்? என குழம்பு எப்படி விரல்களை நெருக்கியவனுக்கு சட்டென்று கமலாவின் நினைவு தோன்றியது. அத்தையை வீட்டிற்கு அழைத்தால் என்ன? அப்பாவிற்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அதே போல அம்மாவும் அவர்களை சகோதரியாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சமாளிக்க அவர்கள் ஒருவரால் தான் முடியும் என்று முடிவெடுத்தவன் கமலாவின் நம்பரை அழுத்தினான். ஹலோ தருண், என்னடாப்பா பெரிய மனுஷா, இந்த அத்தையோட நினைவெல்லாம் இன்னும் உனக்கு இருக்கா என்ன என்று எடுத்தவுடனே கேலி பேசினாள் கமலா. தன்மேல் அக்கறை கொண்ட ஒரு உறவு என்ற நினைவில் அவனுக்கு தொண்டையை அடைத்தது. அவனுடைய அமைதி கமலாவை யோசிக்க வைத்தது. சித்துவும் ஊர்ல இல்ல, இன்னைக்கு லீவ் நாள் இல்லையே. அப்போல் போல சிந்து பேசும்போதுதானே இவனும் கருணும் பேசுவாங்க. இன்னைக்கு இவனே கூப்பிட்டு இப்படி அமைதியா இருக்கானே, எதுவும் பிரச்சனையாப்பா என்று மெதுவாக வினவினாள். ஆமாத்த, பிரச்சனைதான். அதுவும் என்னால. அப்பாவும் ஊர்ல இல்ல, அம்மாவோட கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா நல்லா இருக்கும். உடனே கிளம்பி வர முடியுமா? தொந்தரவு பண்றதுக்கு சாரி அத்த என்றான் தருண் வருத்தமாக. உதப்படுவ ராஸ்கல், வேலைக்கு போனா பெரிய ஆள் ஆயிடுவியா நீ? தொந்தரவா மன்னிப்பான். உன்னை நேர்ல வந்து கவனிச்சுக்கிறேன். போனை வச்சுட்டு வாங்கி கட்டிக்க தேராரு என்றபடி அவள் போனை வைக்கவும் இவன் முகம் மலர்ந்தது.
அத்தை எப்போதுமே இப்படித்தான். கோச்ச சுபாவத்தில் இவன் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாலும் அவள் விடவே மாட்டாள். தானாக உரிமை எடுத்து அவனை செல்லம் கொஞ்சுவதும் அதட்டுவதும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் வருகிறேன் என ஒத்துக்கொண்டதே அவனுக்கு யானை பலம் வந்தது போல் இருந்தது. சரி, செய்ததற்கான பலனை சந்தித்துதானே ஆக வேண்டும். எவ்வளவு நேரம் தயங்கிக் கொண்டு வாசலிலேயே நின்றிருப்பாய் என தனக்குள் கேள்வி எழுப்பியவன் ஒரு ஆள் மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டுவிட்டு சாற்று இந்த கதவை நோக்கி மெதுவாக நடந்தான். தயக்கத்துடன் காலிங் பெல்லை அழுத்தியவன் தவிப்போடு காத்திருக்க கதவை திறந்துவிட்டு நின்றவன் கருண். தம்பியின் முகத்தை கண்டதும் மற்றவை மறந்து போக பிரிவொன்றே பிரதானமாக நினைவு வந்து அவனை ஆவலுடன் நெருங்கினான் தருண். அண்ணனை கண்ட சந்தோஷத்தில் சட்டென்று மலர்ந்து தானும் ஒரடி முன்னே எடுத்து வைத்தவனின் விழிகள் சட்டென்று கலங்கி நாசி விரிந்தது. இதழ்கள் துடித்து முகத்தில் வீம்பு பிறக்க வேகமாக அவனை விட்டு விலகி உள்ளே செல்ல முயன்றான் அவன். என்னை விட்டுவிட்டு போனவன் தானே என்று கோபம் அதில் தெரிய அதை உணர்ந்த பெரியவன் அவனை விட விரைவாக முன்னே வந்து அவன் தோள்களை பற்றினான். கருண்மா, பிளீஸ்டா கண்ணா, அண்ணாவை மன்னிச்சிடு. புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன். இனி சத்தியமா உங்களெல்லாம் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்கிட்ட பாராமுகமா மட்டும் இருந்துராத. நிச்சயமா என்னால அதை தாங்கிக்க முடியாது என்று தவித்தபடி அவனை இறுக அணைத்துக் கொண்டான். என்னை விடு, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ இங்கிருந்து வெளியேறிட்டனா நாங்க எப்படி அதை தாங்கிக்குவோம்? அதை நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? அப்படி என்ன இந்த வீட்டை வெறுத்து நீ வெளியேற அளவுக்கு நாங்க தப்பு பண்ணிட்டோம் என்று அவனை விலக்கி தள்ளி பொறிந்து கொட்டினான் கருண். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லடா என வேதனையுடன் மறுக்க ஆரம்பித்தவன். தருண் என்ற மெலிந்த குரலின் ஓசை கேட்டு வேகமாக அங்கே திரும்பி பார்த்தான். படுக்கை அறையின் வாயிலில் லேசாக சாய்ந்தபடி ஓய்ந்து போய் நின்றிருந்த சிந்துவை கண்டதும் மற்றதை மறந்தவன் அம்மா என்று கூவியபடி ஓடிச் சென்று அவளை கட்டிக்கொண்டு சிறு பிள்ளை என கதறி அழ ஆரம்பித்தான். அவனை அணைத்துக் கொண்டவளின் விழிகளும் அருவியை பிரவகிக்க கண்களை துடைத்தபடி அவர்களிடம் வந்தான் கருண். அண்ணா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஓவரா சீன் படாத என கேலி பேச முயன்றவன், முதல்ல அம்மா உட்காரவை, 4 நாளா சரியா சாப்பிடாம ரொம்பவும் சோர்ந்து போயிருக்காங்க என்ற வேதனையுடன் முடித்தான். இதயத்தில் வலி பிறக்க சிந்துவை கட்டிலில் அமர வைத்தவன் தரையில் அமர்ந்து அவள் மடியில் முகம் புதைத்துக் கொண்டான். தருண் திரும்பி வந்துவிட்டதில் கருண் மனம் அமைதியடைந்து விட்டாலும் உண்மை அறிந்த மற்ற இருவரின் நெஞ்சங்களும் பதிலறியா பல கேள்விகளுடன் அலைபாய்ந்திருந்தது. விரல்கள் தன் போக்கில் மகனின் தலையை வருட சுவரை விரைத்துக் கொண்டிருந்தாள் சிந்து. உள்ளம் ஊமையாய் அழுதது. இத்தனை வருடங்களாக நன்றாக போய்க் கொண்டிருந்த தங்கள் வாழ்வில் யாருடைய கண்ணடிப்பட்டு இப்படி ஒரு சூழ்நிலை உருவானது? அண்ணா, இந்தா லெமன் ஜூஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்க. இவ்வளவு நாளா சின்ன பையனா செல்ல கொஞ்சிட்டு திடீர்னு அந்தரத்துல விட்டுட்டு போயிட்ட. அப்பாவும் இல்லாம அம்மாவை சமாளிக்க ரொம்ப சிரமப்பட்டேன். உன்னை விசாரிக்கிற அப்பா கிட்டையும் பதில் சொல்ல முடியாத நிலை. அப்பா, என்ன ஒரு கஷ்டம்டா சாமி என மேலே பார்த்து பெருமூச்செறிந்தவன், எடுத்துக்கோ, அம்மாவே குடிக்கவை என்றபடி சிந்துவின் அருகில் அமர்ந்தான். மடியிலிருந்து தலையை உயர்த்திய தருணின் முகத்தை கண்டு திகைத்த கருண், அதான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்ட இல்லையா? போறதுன்னு விட்டு தொலை. ஏன் அதையே நினைச்சிட்டு முகத்தை எப்படி வீங்க வச்சிட்டு இருக்க என்று அதட்டினான். அவன் எப்படி விடுமா? இன்னும் தான் அவனுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லலையே என்ற உணர்ச்சியற்ற விழிகளால் அவன் முகத்தை கூர்ந்தாள் சிந்து. அம்மா என்று அவள் கரங்களை எடுத்து தன் கன்னங்களில் தாங்கிக் கொண்டவன், ஐம் சாரிமா, நான் அப்படி கேட்டிருக்க கூடாதான். என் கழுத்தை நெருக்கிட்டு இருந்த சூழ்நிலையில செய்யறது தெரியாம எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்றான் வேதனையுடன். என்ன சூழ்நிலை? என்ன பிரச்சனை? அப்ப அண்ணா ஏன் வீட்டை விட்டு போனான்ற விவரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாமா? என்கிட்ட ஏன் சொல்லல நீங்க என்று கேள்வி எழுப்பினான் கருண். அவன் கேள்வியை அலட்சியம் செய்தவள் தருணிடம் கேள்வி எழுப்பினாள். இத்தனை வருஷமா உருவாகாத கழுத்தை பிடிக்கிற சூழ்நிலை திடீர்னு எப்படி உதயமாச்சு? அக்கேள்விக்கு பதில் சொல்ல திராணியற்று தருணின் தலை கவிழ்ந்தது. இருவரிடமும் தென்பட்ட இறுக்கம் கண்டு கருண் பார்வையாளராக மாறிப்போனான். என்ற சிந்துவின் உந்துதலில் நிமிர்ந்தவன், வேண்டாமா என்றான் கெஞ்சலாக. தன்யா கூறியதை வைத்து தன் தாயின் இருண்ட பக்கம் அது என்பதை யூகித்தறிந்திருந்தவன் தந்தை அருகில் இல்லாத நிலையில் அவளிடம் அதை வெளிப்படுத்தி துன்பத்தை தூண்டிவிட்டு விடக்கூடாதே என தயங்கினான். அவன் பதிலற்று இருக்கவும், ஒன்னதான் கேக்குற சொல்லுடா என்றாள் அதிகாரமாக. அது என்னால முடியாது.
என்றவன் வேகமாக எழுந்து தன் அறைக்கு செல்ல முயல அவனுடைய கரம் பற்றி தடுத்தாள் அவள். அன்னைக்கு உன் வாயிலிருந்து அந்த கேள்வி பிறந்ததுக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியேறியதுக்கும் தகுந்த பதில சொல்லிட்டுதான் நீ இங்கிருந்து அசையணும் என்றாள் உத்தரவிடும் துணியில். ஆமா, இதுக்கான பதில் நம்ம 2 பேருக்குமே வேதனையத்தான் கொடுக்கும். அதை விட என்னை விட நல்லா நீதான் தெரிஞ்சிருப்பீங்களே, ஏன் அதை தூண்டி துருவுறீங்க? இத்தனை தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னடா வேதனை மிச்சம் இருக்கு? சரி, இதுக்கு பதில் சொல்லு. கடந்த 4 நாளா எங்க இருந்த நீ என்று அவன் தோள்களை பற்றி வினவினாள் சிந்து. இதற்கு மேலும் அவளிடம் உண்மையை மறைக்க முடியாமல், சிவகாமி பாட்டி வீட்ல என்றான் தருண் இறங்கிய குரலில். தன் தோள்களை பற்றியிருந்த கரங்களில் நடுக்கத்தை உணர்ந்தவன், அம்மா என பதற்றத்துடன் அழைத்து வேகமாக அவள் கரங்களை தன் கரங்களில் எடுக்க வெறி கொண்டவள் போல் அவனை உதறி தள்ளியவள், ஓ, உன் பிறப்போட ரகசியம் தெரிஞ்சுக்க போனியோ என்றாள் எகத்தாளமாக. அந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல், அம்மா என்று அலறினான் தருண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.